பிரியாணியே தோத்து போற மாதிரி குறைவான செலவுல ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன், அதை சேர்த்துடலாம். இதை நீங்க சாதாரண அரிசி, சீரக சம்பா, பச்சரிசி இப்படி எல்லாத்துலயுமே செய்யலாம். சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த ஸ்டெப், நல்ல பழுத்து கனிஞ்ச நாட்டு தக்காளி 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. கழுவி சுத்தம் பண்ணிட்டு நல்லா மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் நெய் சேர்த்துடலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா சூடாகி வந்த பிறகு இப்போ இதில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்ல வாசமாக இருக்குது. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் நீளமான ஷேப்பில் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம மெல்லிசாக கட் பண்ணி எடுத்த தக்காளி இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி தக்காளி நிறையா சேர்த்து அந்த தக்காளி டேஸ்ட் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு மூடி வச்சு இடையிடையே ஓப்பன் பண்ணி அடிப்பிடிச்சிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய ரெசிபியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி கரைஞ்சிடாம நல்லா சாஃப்டாக வதங்கணும். ஸோ இடையிடையே கலந்து விட்டுட்டு பொறுமையாக நல்லா வதங்கி மேஷ் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகியிருக்கு. ரொம்ப நல்லா சாஃப்டாக குழஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்க்குறேன். புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போ இதில் காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ இதில் 1/4 கப் தயிர் சேர்க்குறேன். கூடவே பாதி எலுமிச்சம்பழ சாறு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபி கிட்டத்தட்ட நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான். எல்லாமே நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். ஆனால் சிக்கன் மட்டனுக்கு பதிலாக நிறைய தக்காளி சேர்த்து செய்கிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நீங்கள் இப்படியே செய்யலாம். ஆனால் பிரியாணி டச் வேணும்ல, அதனால் கொஞ்சம் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே நல்லா பிரியாணி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் தண்ணீர் சேர்க்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணீர் சேர்க்கணும். நம்ம 1.5 கப் எடுத்ததால் 2.25 கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்க அரிசிக்கு எவ்வளோ தண்ணீர் சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. தண்ணீருக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ இதை இப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரோசன் தான் எடுத்திருந்தேன், அதை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணீர் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, தண்ணீர் எல்லாம் வடிச்சிட்டு அதை உள்ளே சேர்த்துடலாம். அரிசி ஊறி இருக்கு, ரொம்ப கலந்திங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு மெதுவாக மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இடையே ஒரு முறை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்தில் பார்க்குறேன், அந்த அரிசியும் தண்ணீரும் ஒரே அளவுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, ரொம்ப தண்ணீர் அதிகமாகவும் இல்லை. இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ரொம்ப குறைவான தீயில வச்சுட்டு மூடிடலாம். ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். வெயிட் வைக்க தேவை கிடையாது, விருப்பப்பட்டால் வச்சுக்கோங்க. மூடிய பிறகு அடுப்பு குறைவான தீயில வச்சு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்க. அதுக்கு பிறகு 10 நிமிஷத்துக்கு பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இருக்கட்டும். இப்போ குறைவான தீயில 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அரிசி உடையாம, அடிப்பிடிக்காம, கொழிஞ்சு போகாம சான்ஸே இல்லை. ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளுடைய டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை டொமேட்டோ ரைஸ்ன்னு சொல்கிறத விட டொமேட்டோ பிரியாணின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பிரியாணி ஃப்ளேவரில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சைவ பிரியர்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. இது பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அரிசி எல்லாம் முத்தாக வந்திருக்கு. நான் இன்னைக்கு ஆனியன் ரைத்தா அண்ட் சிக்கன் 65 தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டொமேட்டோ ரைஸ், டொமேட்டோ பிரியாணின்னு கூட சொல்லலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.